TNEB Field Assistant Important MCQ Questions Unit 8 மின்சார செல்கள் மற்றும் பேட்டரிகள். மின்சார ஆற்றலை ரசாயன ஆற்றலிலிருந்து உருவாக்கும் கருவி எது? பேட்டரி. ஒரு எளிய செல் எத்தனை தகடுகள் கொண்டது? 2. எளிய செல்லில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வின் விளைவு திரவம் எது? கந்தக அமிலம். வோல்டாயிக் செல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வோல்டா. ஒரு எளிய செல்லின் மின் அழுத்தம் சுமார் எவ்வளவு? 1.1 வோல்ட். வறண்ட செல்களில் மின் விளைவு திரவம் எப்படி இருக்கும்? அரை திண்மமாக. வறண்ட செல்லில் பொதுவாக எந்த உப்பு பயன்படுத்தப்படுகிறது? அம்மோனியம் குளோரைடு. நிக்கல் கேட்மியம் செல் எவ்வகை பேட்டரி ஆகும்? 2ஆம் நிலை. முதன்மை செல்லை மீண்டும் சார்ஜ் செய்ய முடியுமா? இல்லை. 2ஆம் நிலை செல்லில் எது பயன்படுத்தப்படுகிறது? லீட் ஆசிட் பேட்டரி. வாகனங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் பேட்டரி எது? லீட் ஆசிட் பேட்டரி. லீட் ஆசிட் பேட்டரியின் ஒவ்வொரு செல்லின் மின்னழுத்தம் எவ்வளவு? 2 வோல்ட். லீட் ஆசிட் பேட்டரி சார்ஜ் ஆன பின் மின்னழுத்தம் எவ்வளவு இருக்கும்? 2.2 வோல்ட். பேட்டரியின் திறனை அளக்கும் அலகு எது? ஆம்பியர் மணி. பேட்டரியின் ஆயுள் எதனால் பாதிக்கப்படும்? மேற்கண்ட அனைத்தும். வெப்பநிலை, சார்ஜ் நிலை, பயன்பாடு. லீட் ஆசிட் பேட்டரியில் மின் விளைவு திரவம் எது? கந்தக அமிலம். சார்ஜ் செய்யும்போது லீட் ஆசிட் பேட்டரியில் வெளியேறும் வாயு எது? ஹைட்ரஜன். மின் வாகனங்களில் எந்த வகை பேட்டரிகள் அதிகம் பயன்படுகின்றன? லித்தியம் அயான். லித்தியம் அயான் பேட்டரியின் முக்கிய சிறப்பு என்ன? மேற்கண்ட அனைத்தும். எடை குறைவு, நீண்ட ஆயுள், அதிக திறன். பேட்டரியை சீராக பராமரிக்காவிட்டால் என்ன ஆகும்? மேற்கண்ட அனைத்தும். திறன் குறையும், ஆயுள் குறையும், செயலிழக்கும். வறண்ட செல்லின் மின்னழுத்தம் எவ்வளவு? 1.5 வோல்ட். ரிமோட் கட்டுப்பாட்டில் பயன்படுத்தப்படும் பேட்டரி எது? வறண்ட செல். பேட்டரி சார்ஜ் செய்யும்போது பயன்படுத்தப்படும் கருவி எது? சார்ஜர். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன நடக்கும்? ரசாயன ஆற்றல் மின்சாரமாக மாறும். பேட்டரியின் குறிப்பிட்ட ஈரப்பதத்தை அளப்பது எதனால்? ஹைட்ரோமீட்டர். லீட் ஆசிட் பேட்டரியில் பாசிட்டிவ் தகடு எதனால் ஆனது? லீட் பெராக்சைடு. நிக்கல் கேட்மியம் பேட்டரியின் ஆயுள் சுமார் எவ்வளவு? 10 வருடம். பேட்டரியில் சல்ஃபேஷன் ஏற்படும் போது என்ன ஆகும்? திறன் குறையும். மொபைல் ஃபோன்களில் எந்த பேட்டரி அதிகம் பயன்படுத்தப்படுகிறது? லித்தியம் அயான்.
வோல்டாயிக் செல்லில் பாசிட்டிவ் தகடு எது? செம்பு. பேட்டரியின் உள் எதிர்ப்பு அதிகரித்தால் என்ன ஆகும்? திறன் குறையும். பேட்டரியின் கோல்ட் கிராங்கிங் திறன் எதை குறிக்கிறது? தொடங்கும் திறன். பேட்டரியை முழுதும் சார்ஜ் செய்த பின் நீண்ட நேரம் சார்ஜரில் வைத்தால் என்ன ஆகும்? வெப்பம் அதிகரிக்கும். சோலார் மின்சாரத்தை சேமிக்க பயன்படுத்தப்படும் பேட்டரி எது? சோலார் சிறப்பு பேட்டரி. எளிய செல்லில் எதிர்ம தகடு எது? சிங்க். பேட்டரியில் பயன்படுத்தப்படும் நீர் எப்படி இருக்க வேண்டும்? தேய்மான நீர். பேட்டரியில் திறன் குறைவு ஏற்பட காரணம் என்ன? மேற்கண்ட அனைத்தும். அதிக சார்ஜ், குறைவான சார்ஜ், தவறான பராமரிப்பு. இரண்டாம் நிலை செல்லின் முக்கிய பயன் என்ன? மீண்டும் பயன்படுத்தலாம். பேட்டரியின் உள் எதிர்ப்பை குறைக்க என்ன செய்ய வேண்டும்? மேற்கண்ட அனைத்தும். சிறப்பு உலோகம் பயன்படுத்துதல், சரியான திரவம் பராமரித்தல், மின் அழுத்தம் கட்டுப்படுத்தல். லீட் ஆசிட் பேட்டரியில் தகடுகள் எத்தனை நிறங்களில் உள்ளன? பழுப்பு மற்றும் சாம்பல். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆன பின் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும். நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு பேட்டரி எதில் பயன்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். மொபைல், கேமரா அண்ட் லேப்டாப். வோல்டாயிக் செல்லில் மின்சாரம் உருவாக காரணம் என்ன? ரசாயன வினை. வாகன பேட்டரியில் செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 6. 12 வோல்டாயிக் பேட்டரியில் ஒவ்வொரு செல் எவ்வளவு வோல்ட் தரும்? 2 வோல்ட். பேட்டரியை தவறாக இணைத்தால் என்ன நடக்கும்? சேதமடையும். பேட்டரியின் மின்னழுத்தம் அளக்கும் கருவி எது? வோல்ட்மீட்டர். பேட்டரியின் உள் அழுத்தம் அதிகரித்தால் என்ன செய்ய வேண்டும்? குளிர்ச்சி கொடுக்க வேண்டும். சோலார் பேட்டரியின் சிறப்பு என்ன? மேற்கண்ட அனைத்தும். சூரிய ஆற்றலை சேமிக்கும், நீண்ட ஆயுள், சுற்றுச்சூழல் நட்பு. மின்சாரம் இல்லாத இடங்களில் அதிகம் பயன்படும் பேட்டரி எது? மேற்கண்ட அனைத்தும். வறண்ட செல், லீட் ஆசிட், சோலார். வறண்ட செல்லின் வெளிப்புற உறை எதனால் செய்யப்பட்டுள்ளது? சிங்க். வறண்ட செல்லின் மைய கம்பி எது? கார்பன். வோல்டாயிக் செல்லின் எதிர்ம தகடு எது? சிங்க். பேட்டரியின் உள் எதிர்ப்பு எதனால் உருவாகிறது? மேற்கண்ட அனைத்தும். மின் விளைவு திரவம், தகடுகள், இணைப்புகள். லித்தியம் அயான் பேட்டரி எங்கு அதிகம் பயன்படுகிறது? மொபைல் அண்ட் லேப்டாப். லீட் ஆசிட் பேட்டரியின் நிகர திறன் குறைய காரணம் என்ன? மேற்கண்ட அனைத்தும். சல்ஃபேஷன், அதிக சார்ஜ், திரவ குறைவு. 24 வோல்ட் பேட்டரியில் செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 12.
ஹைட்ரோமீட்டர் எதற்காக பயன்படுகிறது? அமிலத்தின் குறிப்பிட்ட ஈரப்பதம் அறிய. சார்ஜ் செய்தபோது பேட்டரி சூடாகும் காரணம் என்ன? மேற்கண்ட அனைத்தும். அதிக ஓட்டம், ரசாயன வினை, உள் எதிர்ப்பு. பேட்டரியில் அதிக சார்ஜ் கொடுத்தால் என்ன ஆகும்? வாயு உற்பத்தி அதிகரிக்கும். சோலார் பேட்டரி எந்த ஆற்றலை மின்சாரமாக மாற்றுகிறது? சூரிய ஒளி. எளிய செல்லில் பாசிட்டிவ் தகடு எது? செம்பு. நிக்கல் கேட்மியம் பேட்டரியின் மின் அழுத்தம் எவ்வளவு? 1.2 வோல்ட். வறண்ட செல்லின் முக்கிய குறைபாடு என்ன? மீண்டும் சார்ஜ் செய்ய முடியாது. லீட் ஆசிட் பேட்டரியின் பாசிட்டிவ் தகடு எதனால் ஆனது? லீட் பெராக்சைடு. லீட் ஆசிட் பேட்டரியின் எதிர்ம தகடு எதனால் ஆனது? தூய லீட். பேட்டரியில் மின்சாரம் எதனால் உற்பத்தி ஆகிறது? ரசாயன வினை. சார்ஜ் செய்யும் போது பேட்டரியில் மின்னழுத்தம் எப்படியாகும்? உயரும். லித்தியம் அயான் பேட்டரியின் சார்ஜ் நேரம் பொதுவாக எவ்வளவு? 3 மணி. பேட்டரியை மிக குறைவாக பயன்படுத்தினால் என்ன ஆகும்? சல்ஃபேஷன் ஏற்படும்.